ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வெள்ளை சீடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வெள்ளை சீடை செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவில் தான் நான் இன்றைக்கி இந்த வெள்ளை சீடை செஞ்சுருக்கேன். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். வெள்ளைச்சீடை செய்கிறதுல என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த சீடை செய்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து, முழு வெள்ளை உளுந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்காம வெறும் பாத்திரத்தில் நல்லா சிவக்க அந்த உளுந்தம்பருப்பு நல்லா சிவந்து அது நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சிவந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும். இந்த மாதிரி நல்லா சிவக்க வறுத்த இந்த உளுத்தம் பருப்பை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த சீடை செய்கிறதுக்கு நான் கடையில் வாங்கின அரிசி மாவு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். நார்மலாக இந்த வெள்ளைச்சீடை செய்கிறதுக்கு பச்சரிசியை ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை நிழல் உலத்தெல்லாம் காய வச்சு ஈரமாக இருக்கும் போதே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த மாவை நல்லா வறுத்து சலித்து அதில் தான் செய்வாங்க. நீங்கள் அப்படி செய்கிறதுனாலும் செய்யலாம். அப்படி இல்லை, இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கடையில் வாங்குகிற மாவுலேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கடையில் வாங்கின மாவு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோலம் போடுற மாதிரி கம்பி மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா திப்பியாக விழுகும் உங்களுக்கு. இப்போ இந்த மாவை நல்லா நம்ம வறுத்துக்க போகிறோம். கடையில் வாங்கின மாவுலையுமே இந்த வெள்ளைச்சீடை ரொம்பவே நல்லாவே செய்யலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பாருங்கள், இந்த மாவு 200 கிராம் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இதையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். சிவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. மாவு கருகி போயிடக்கூடாது. அதே சமயம் நல்லா சூடு ஏறணும். நீங்கள் மாவை நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா இது மாதிரி வறுத்துட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மாவு சுட்டால் போதும். உங்களுக்கு நல்லா சிவக்க வறுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கருகிடும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சூடு ஏறிடுச்சு. இதுக்கப்புறமா இதை நல்லா ஆஃப் பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சுக்கலாம். இது நல்லா சலிச்சிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் இந்த வெள்ளைச்சீடையில் வெள்ளை எள்ளு சேர்க்க போகிறோம். அதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான எந்த ஒரு மண் தூசி எதுவும் இல்லாத நல்ல எள்ளாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வெல்லம் வந்து 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் தான் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருந்தோம். அதில் 3/4 டம்ளர் வெல்லம்ங்கிறது நல்லா ஒரு கரெக்டான இனிப்பாகவே இருக்கும். நல்லா பாகு வெல்லமாக பார்த்து நல்லா உடச்சிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சல்லடை எடுத்துக்கலாம். இதில் நம்ம உளுந்த மாவு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். நல்லா 2 தடவை நான் சலிச்சுக்க போகிறேன். நமக்கு கொஞ்சமாக தான் இந்த உளுந்த மாவு வேணும். அதுக்காக ஒரு 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டு நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா அது சரியாக அரைப்படாது. அதனால தான் நம்ம ஒரு அரை டம்ளர் உளுந்து நம்ம அரைச்சிக்கிறோம். நல்லா 2-3 தடவை நல்லா சலிச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதில் வந்து சின்ன சின்ன அந்த அரைப்படாத உளுந்தோடைய அந்த பகுதிகள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு வெடிக்கிறதுக்கு சீடை வந்து எப்போவுமே செய்யும் போது அது வெடிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு பயம். அதுக்கு இந்த மாவுகளை நல்லா 2-3 தடவை நல்லா சலிச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க உங்களுக்கு அந்த வெடிக்கிறது அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது. இப்போ பாருங்கள், ஒரு தடவை சலிச்சுட்டு இப்போ திரும்ப 2வது தடவையும் அந்த சலிச்ச மாவை திரும்ப ஒரு தடவை சலிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா 2-3 தடவை சலித்து அதில் கொஞ்சம் கூட திப்பியாக எதுவும் இல்லாமல் நல்லா நைஸ் பவுடராக நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயில் போடும்போது சீடை வெடிக்குது அப்படிங்கிற பேச்சே இருக்காது. இப்போ உளுந்து மாவு மட்டும்தான் நான் சலிச்சுட்டு இருக்கேன். அரிசி மாவையுமே நம்ம இதே மாதிரி 2 தடவை சலிச்சுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா நைஸாக சலிச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கூட அந்த அரைப்படாத உளுந்தோடைய பகுதிகள்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப நைஸாக நல்லா ஸ்மூத்தாக நல்லா டால்கம் பவுடர் மாதிரி இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த உளுந்த மாவு ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம அரிசி மாவு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சலிச்சுக்கலாம். இப்போ இந்த வறுப்பட்ட அரிசி மாவை நான் உங்களுக்கு அந்த கோலம் போடுற மாதிரி நான் ஒரு கம்பி போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா உங்களுக்கு ஈஸியாக ஸ்மூத்தாக போட வரும். பாருங்கள், மாவு நல்லா வறுப்பட்ட பிறகு நீங்கள் அதில் கோலமே போடலாம். நல்லா ஈஸியாக இந்த மாதிரி உங்களுக்கு போட வரும்.
இப்போ மாவு நல்லா நமக்கு வறுபட்டுருச்சு, கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த அரிசி மாவையும் நம்ம நல்லா சலிச்சுக்கலாம். 2 தடவை இதையுமே சலிச்சுக்கோங்க. இதுலேயுமே ஏதாவது அரிசி அரைப்படாமல் இருந்தாலோ, ஏதாவது மண் தூசி ஏதாவது இருந்தாலோ அது உங்களுக்கு இந்த சல்லடையிலேயே தங்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த 2வது தடவை சலிக்கும் போது நீங்கள் எந்த பாத்திரத்தில் மாவு பிசைய போகிறீங்களோ அதிலையே மாற்றி சலிச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே சலித்த அரிசி மாவை திரும்ப ஒரு தடவை இந்த சல்லடையில் சேர்த்து நம்ம சலிச்சுக்கலாம். இப்போ இது வந்து 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு நம்ம நல்லா வறுத்துட்டு சலிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது 1 டம்ளர் அரிசி மாவு. இந்த 1 டம்ளர் அரிசி மாவுக்கு உளுந்த மாவோட அளவு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய டீஸ்பூனில் 1.25 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். 200 கிராம் அந்த 1 டம்ளர் அளவு இருந்த அரிசி மாவுக்கு ஒரு 1.25 டீஸ்பூன் மட்டும் இந்த உளுந்து மாவு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உளுந்து மாவு சேர்த்துக்கலாம். இதையும் இந்த அரிசி மாவோடய சேர்த்து திரும்ப ஒரு தடவை நான் சலிச்சுக்கிறேன். இத்தனை தடவை சலிச்சுட்டு நம்ம செய்யும் போது கண்டிப்பாக இந்த சீடை வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சலிச்சுட்டு இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கீழே நல்லா நைஸான மாவு நமக்கு ரெடியாகி கிடச்சிருக்கு. 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1.25 டீஸ்பூன் மட்டும் உளுந்த மாவு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். நல்லா சுத்தமான எள்ளு தான், இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு தடவை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது தூசி ஈசி இருக்கான்னு ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த எள்ளை அதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரே ஒரு சீரகம் இருக்குது, அதை நான் எடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த எள்ளை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய், நல்லா துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லத்தை பாகு வச்சுக்கலாம். பாகு கிடையாது, வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சிக்க தான் போகிறோம். நம்ம எடுத்திருந்த அந்த 3/4 டம்ளர் வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கு அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அடுப்பை ஆன் பண்ணி கரைய வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு 1 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ வெல்லம் கொதிக்கும் போது அதில் ஒரு 4 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ எல்லா வெல்லமும் நல்லா கரையட்டும். கரைஞ்ச பிறகு நல்லா 1 நிமிஷம் இதே மாதிரி ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. பாகு பதம்லாம் எதுவும் பார்க்குறதுக்கு தேவை கிடையாது. இப்போ 1 நிமிஷம் கொதித்த பிறகு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மாவில் நெய் சேர்த்துக்க போகிறோம். எப்போவுமே சீடைக்கு வந்து வெண்ணெய் தான் சேர்ப்பாங்க. அது வந்து அந்த உப்பு சீடைக்கு தான் வெண்ணெய் நல்லாயிருக்கும். இந்த வெள்ளச்சீடைக்கு நெய் சேர்த்திங்கன்னா தான் அந்த நெய்யோடைய வாசனை அந்த வெள்ளத்தோடு சேரும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் நெய் சேர்த்தே நீங்கள் செய்யலாம். இப்போ நெய் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சூடாக இருக்கிற அந்த வெள்ளைப்பாகை அப்படியே இந்த மாவில் நல்லா வடிகட்டி கலந்து விட போகிறோம். அந்த வெள்ளை தண்ணி வந்து சூடாக இருக்கும்போது அப்படியே சேர்த்துக்கோங்க. மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெள்ளை தண்ணியை நிறுத்தி வச்சுட்டு கலந்து பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரேதாக சேர்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு அரிசி மாவும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு சில அரிசி மாவு அதிகமாக தண்ணி இழுத்துக்கும், ஒரு சில அரிசி மாவு அந்தளவுக்கு தண்ணியை வந்து இழுத்துக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். சூடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்ததே நமக்கு சரியாக இருக்குது. இன்னொரு 1/4 டம்ளர் அளவுக்கு அந்த வெள்ளைப்பாகு இன்னும் மிச்சம் இருக்குது. நான் அதில் சேர்க்கலை, நிறுத்தி வச்சுட்டேன். அதுக்காக வெள்ளத்தோடைய இனிப்பு வந்து கம்மியாயிடுமோ நினைக்காதீங்க, கரெக்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம போட்டது சரியாக இருக்குது. இதுக்கு மேலே அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரே தான் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கையால் அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது இந்த மாவு. இந்த டைமில் இதை நம்ம நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சிக்க போகிறோம். பாருங்கள், நல்ல ஒரு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்படி தான் இருக்கணும். இதை விட ரொம்ப தண்ணியாலாம் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் இந்த மாவை அப்படியே வச்சுடுங்க. இது ஊறட்டும். இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை வந்து சீடையாக உருட்டிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. ஆறின பிறகு நல்லா டைட்டாக வந்துடும்.
இப்போ சீடை உருட்டும் போது ஒரு வெள்ளைச்சீடை வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்கும், நம்ம உப்பு சீடையை விட பெரிய சைஸில் தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்ல ஷேப்பாக கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் அந்த மாதிரி உருட்டக்கூடாது. அப்படி உருட்டினாலும் கூட உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சும்மா இந்த மாதிரி ஒரு கோழிக்குண்டு சைஸ், அதாவது நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்துகிட்டு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் எடுத்துகிட்டு சும்மா இப்போ விரலுக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அங்கங்கே லைட்டாக கிராக் இருந்தால் பரவாயில்ல. அப்படி கிராக் இருந்ததுன்னா நமக்கு வந்து எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நல்லா அழுத்தி நல்லா டைட்டாக நல்லா ஒரே மாதிரி ஈவனாக உருட்டி வச்சுருந்திங்கன்னா அது எண்ணெயில் போடும்போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா விரல்களாலேயே பாருங்கள், ரொம்பலாம் அழுத்தலாம் இல்லை, அப்படியே அந்த ஷேப்பை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்திலாம் பிசையக்கூடாது. அங்கங்கே லைட்டாக கிராக் இருந்தால் பரவாயில்ல. அப்போ தான் அதுக்குள்ளெல்லாம் எண்ணெய் போய் நமக்கு வந்து வெந்து வரும். பாருங்கள், ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அப்படியே அந்த ஷேப் மட்டும் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டால் போதும். ரொம்ப ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு நல்லா அழுத்திலாம் உருட்டக்கூடாது. இதுவும் சீடை வெடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம சீடையாக உருட்டி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈவனான ஷேப்லலாம் நான் உருட்டல, சும்மா விரல்களுக்கு நடுவில் வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கேன். அங்கங்கே கிராக்ஸ் இருந்தால் பரவாயில்ல. அப்படி இருந்ததுன்னா நமக்கு எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா சீடையையும் நம்ம உருட்டி ரெடி பண்ண பிறகு எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு சீடையை போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. முதல்ல ஒரே ஒரு சீடையை எண்ணெயில் போட்டு பாருங்கள். அது வந்து உதிர்ந்து போகாமல் கரையாமல் அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்ததுன்னா நம்ம மாவு கரெக்டாக பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். ஒருவேளை எண்ணெயில் போட்ட பிறகு அந்த சீடை வந்து உதிர்ந்து போயிடுச்சு, அப்படியே எண்ணெய் முழுக்க கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா வெல்லம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவோட இன்னும் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ சரியாக வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த ஒரு சீடையை போட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. போட்டு உடனே கலந்து விடாதீங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால. அடுப்பை வந்து நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. அது கலர் லைட்டாக மாற ஆரம்பித்த பிறகு நீங்கள் இந்த மாதிரி கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா குலோப் ஜாமுன் கலர் இருக்கு இல்லையா, அதை விட இன்னும் ஒரு படி ஜாஸ்தியாக கொஞ்சம் டார்க் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி எடுக்கும்போது பாருங்கள், நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இதுலேயே அந்த சீடை வந்து லைட்டாக வெடிப்பு விட்ட மாதிரி தான் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ரொம்ப டைட்டாக அழுத்தி உருட்டினீங்கன்னா வெடிச்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வெடிக்கிறது அப்படிங்கிற பயம்லாம் இருக்காது. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது ஒரு 2-3 சேர்த்து போட்டுக்கலாம். அதுக்காக அதிகமாக போட்டுடாதீங்க. ஒரு 4 அல்லது 5 சீடை மட்டும் போட்டு ஒரு டைமில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உடனே கரண்டி வச்சு கலந்துடாமல் ஒரு நிமிஷம் அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன பிறகு எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வந்த பிறகு எடுத்துடுங்க. எடுக்கும் போது இந்த சீடை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறின பிறகு நல்லா ஹார்டாயிரும், நல்லா கிறிஸ்பியாக கரக்கரன்னு இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓரளவுக்கு கலர் நல்லா மாறின பிறகு நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அந்த சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்காக அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் மாற்றிடாதீங்க. சிம்மில் வச்சே இந்த கலர் வரணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் நமக்கு நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும் போது இது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா ஆறின பிறகு நல்லா ஹார்டாகி நல்லா கிறிஸ்பியாக நல்லா கரகரப்பாக வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான வெள்ளை சீடை ரெடி ஆயிடுச்சு. எல்லா மாவையுமே இதே மாதிரி வெள்ளை சீடையாக ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பராகவே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.